வணக்கம். உங்களுக்காக கனவு மாரிப்பன் வைத்தியர். இப்போ இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு அதாவது இப்போ எப்படி சொல்கிறேன்னா, கொஞ்சம் வயசு பசங்களுக்கும் வருது, பெரிய ஆட்களுக்கும் வருது. அதேமாரி எதிர்பார்க்காத நேரத்தில் வரக்கூடிய இந்த நோய் தான், இது பேர் வந்து மூலக்காய்ச்சல்னு சொல்லுவோம். மூலக்காய்ச்சல்னால் நம்ம அதாவது மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகள் வந்து கசிஞ்சு வெடிக்கக்கூடிய தன்மை வந்தவொடனே அவங்களுக்கு வந்து எப்படின்னா மூளைக்காய்ச்சல் மாதிரி வந்துடும். அதாவது வந்து அது அதாவது ரத்தம் கசியும் போது சுயநிலைவை வந்து அவங்க வந்து இழந்துருவாங்க. அப்போ என்னன்னா கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. கோமா ஸ்டேஜுக்கு போகும்போது அவங்க என்ன அது எப்போ அந்த கோமா ஸ்டேஜ் தெளியுதோ 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், ஏன் உடனே கூட இதாகலாம். மூளைச்சாவு மாதிரி அது ஆகாமல் அவங்களுக்கு வந்து அந்த நிதானமே இருக்காது. பெரும்பாலும் வந்து அவங்களோட ஆயுசு வந்து அதுலேயே போனாலும் போயிடும், கோமாலே. அதனால வந்து அந்த மாதிரி யாருக்குமே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு அற்புதமான மருந்து. முடிஞ்ச அளவுக்கு இந்த மூளைக்காய்ச்சல் வர்றதை வந்து தடுத்துடுவோம். அதாவது வரத்துக்கு முன்னாடியே நான் அதுக்குள்ள ஒரு மருந்து நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு அற்புதமான மருந்து. இந்த விஷயத்தை நம்ம செய்யும் போது எப்பேற்பட்டோம்னா மூளைக்காய்ச்சல் அதாவது மூளைசாவு வராது. மூளைசாவை தடுக்கிறதுக்கு அதாவது தான் இந்த மருந்து. நல்ல ஒரு அற்புதமான மருந்து. முடிஞ்ச அளவுக்கு அதாவது எப்படின்னா இந்த மருந்து வந்து தொடர்ந்து நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. வாரத்தில் ஒரு தடவை செஞ்சால் போதும், இல்லைன்னா மாதத்தில் ஒரு தடவை. வாரமே ஜாஸ்தி தான், மாதத்தில் ஒரு வாட்டி நம்ம செஞ்சால் போதும். எவ்வளவோ நம்ம வந்து நம்ம மருந்து வாங்கி சாப்பிட்றோம், எவ்வளவோ நம்ம வந்து தேவையில்லாத பொருள் வாங்கி சாப்பிட்றோம், தேவையில்லாமல்னா ஒரு துணிமணியில் போய் காசு செலவு பண்ணுறோம், ஒரு ஆஸ்பத்திரி போய் நிறையா மருந்து மாத்திரை நிறையா வந்து தேவையில்லாமல் வாங்கி சாப்பிட்றோம். அந்த மாதிரி அந்த மருந்து நான் சொல்கிற மருந்து மூலிமா அந்த மூளைக்காய்ச்சலை சரி பண்ணக்கூடிய மருந்தை இப்போ நான் சொல்ல போகிறேன். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்துக்கணும். ஒரு கைப்பிடி கணக்கு கருவேப்பிலை எடுத்துங்க. அதேமாரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 சின்ன வெங்காயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பேர் சொல்லாத மருந்துன்னு சொல்லுவாங்க, வசம்பு. அந்த வசம்பு வந்து அதாவது ஒரு மிக்சி ஜாரில் கருவேப்பிலையும் இஞ்சி சின்ன வெங்காயம் இதை போட்டு மையா அப்படின்னா அரைச்சிடணும். அரைச்சிட்டு நம்ம வசம்பை வந்து கீழே வந்து தரையில் அந்த நம்ம நல்லா சிமெண்ட் தராத மாதிரி இருந்தால் நல்லா எப்படி இழைச்சிடுங்க. வசம்பை தண்டு வந்து மிக்சியில் போட்டால் அரைக்காது, இழைச்சிடுங்க. இழைச்சிட்டு அந்த இழைச்ச சாறை எடுத்து நம்ம ஏற்கனவே கருவேப்பிலை இஞ்சி சின்ன வெங்காயம் அரைச்சிருக்கோம் பாருங்கள், அந்த சாரில் வந்து இது வந்து கலந்துடணும். கலந்துட்ட பிறகு லைட்டாக சூடு பண்ணணும், வெது வெதுப்பாக சூடு பண்ணி நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது வெயிலில் இளம் வெயிலில் முதல்ல வந்து வெறும் தலையோட ஒரு 5 நிமிஷம் அப்படின்னா அந்த இளம் வெயில் வந்து நம்ம தலையில் வந்து படணும். பட்டுட்ட பிறகு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, அந்த இளம் வெயிலில் நம்ம சாறை எடுத்து திரும்ப வச்சுருக்கோம் பாருங்கள், அதை லைட்டாக சூடு பண்ண சாறை வந்து தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் திருப்பியும் வந்து இளம் வெயிலில் நம்ம நிற்கணும். நிற்கும் போது அது நம்ம நரம்புகள் வந்து மூளையில் இருக்கக்கூடிய அந்த இரத்தக்கட்டு நீர்க்கட்டு எல்லாமே வந்து நீராக ஆவியாக வந்து வெளியேறும். அந்த இரத்தக்கட்டும் நல்லா கரையும், நம்ம தலையும் வந்து நல்லா வந்து குளிர்ச்சி கொடுக்கும், அந்த நரம்புகளும் நல்லா வந்து குளிர்ச்சி கொடுக்கும். இந்த மாதிரி மாதத்தில் ஒரு தடவை செய்யும் போது நம்ம எவ்வளவோ வேலைகள் பார்க்குறோம், வேலைகள் பார்க்கும்போது டென்ஷன் ஜாஸ்தியாகும், அதேமாரி எப்படின்னா பிபி கூடும், குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நரம்புகளில் இருக்கக்கூடிய இலக்கத்தன்மை வந்து குறைஞ்சிரும், டைட்டாக இறுக ஆரம்பிச்சிடும். இறுகும்போது தான் நமக்கு வந்து அந்த ரத்த ஓட்டம் வந்து அங்கங்கே வந்து கட்டி சேர்ந்து ரத்தக்கட்டு மாதிரி ஆயிரும். அப்போ மாதத்தில் நான் இப்போ சொல்கிற மருந்து மாதத்தில் ஒரு நாள் நம்ம போட்டால் போதும், அந்த நரம்புகள் ஃபுல்லாகவே இலக்கம் கொடுத்து நம்ம கண்ணு நரம்பு காது நரம்பு நல்லா குளிர்ச்சி கொடுக்கும். அதேமாரி தலையில் இருக்க அந்த கபால நீருன்னு சொல்லுவோம், அதுவும் நல்லா குறையும். அது குறைஞ்சாலே நமக்கு வந்து மூளைக்கு போகக்கூடிய அந்த ரத்த ஓட்டம் நல்லா வந்து ஒன்று போல் சீராக போகும். சீராக போகும்போது நமக்கு வந்து எப்படி சொல்லலாம், மூளைச்சாவுலேருந்து நம்மளை வந்து விடுவிச்சுக்கலாம். இது வந்து ஒரு அற்புதமான மருந்து. இதை வந்து அசால்ட்டாக நம்ம வந்து எடுத்துக்காதீங்க. ஒரு அற்புதமான மருந்து, எளிய மருந்து, வீட்டிலேயே செஞ்சு பயனளிக்கக்கூடிய மருந்தாக இப்போ நான் சொல்லியிருக்கேன். இது வந்து நம்ம கண்டினியூஸாக பண்ணணும்னு கிடையாது, மாதத்தில் ஒரு நாள் 3 மாதம் செஞ்சால் போதும்.
அதுக்கப்புறம் ஒரு ஒரு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு நமக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. நமக்கு அதேமாரி இந்த மாதிரி நம்ம மாசத்துல ஒரு வாட்டி செய்யும்போது நமக்கு தூக்கம் நல்லா கொடுக்கும், டென்ஷன் கம்மியாகும். எல்லா விதமான பிரச்சனைகளும், கண் பிரச்சனை, காது பிரச்சனை, தொண்டை பிரச்சனை, தைராய்டு பிரச்சனை எல்லாமே வந்து தீர்க்கக்கூடிய மருந்து தான் இந்த மருந்து. அதேமாரி குறிப்பாக மூளைச்சாவு அதுலேருந்து நம்மளை வந்து மீட்டு எடுக்கிற மாதிரி இந்த மருந்து வந்து நல்ல ஒரு அற்புதமான மருந்து. இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூஸாக இது பண்ணுங்க. வணக்கம், நான் வைத்தியர் கனகமாரியப்பன் பேசுகிறேன். முடிஞ்ச அளவுக்கு அதேமாரி இப்போ ஒரு பதிவு ஒன்று போடுறேன். இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஆள் வந்து கனமாக இருப்பாங்க. கனமாக இருக்கும் நீர் உடம்பாக இருக்கும், அதாவது வாதம் மாதிரி. அதாவது எப்படி சொல்லணும்னா முடக்கு வாதம்னு சொல்லுவோம். முடக்கு வாதத்துல நிறையா இருக்குது. முடக்கு வாதம் இருக்குது, எலும்பு வாதம்னு சொல்லி இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொழி வாதம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அது நிறைய வாதம் இருக்குது. இப்போ நான் குறிப்பிட்டது இந்த 3 இது மட்டும் சொல்லியிருக்கேன். அந்த 3 இதுக்கும் ஓரளவு கொஞ்சம் சரி பண்ணக்கூடிய மருந்தை இப்போ நான் சொல்ல போகிறேன். ஒரு சில பேர் கனமாக இருப்பாங்க. கனமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து அளவு வந்து கம்மியாக சாப்பிடுவாங்க. அளவு கம்மியாக சாப்பிட்டாலும் ஆனால் அவங்க உடம்பு வந்து ஊதிக்கிட்டே இருக்கும், அதாவது வெயிட் போட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சிலர் ஒல்லியாக இருப்பாங்க. ஒல்லியாக இருந்தாலும் அவங்க வந்து நிறைய சாப்பிடுவாங்க, ஆனால் பார்த்திங்கன்னா உடம்பு வெயிட்டே போடாது. இது வந்து உடம்பு ரீதியாக நம்ம உடம்பு ஏற்றுக்கிற முறையை பொறுத்து இருக்குது. நம்ம ஃபங்க்ஷன், அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பாகங்கள் வந்து வேலை செய்கிற தன்மையை பொறுத்து இருக்குது. இந்த நீர் உடம்புக்காரங்க பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தண்ணி நல்லா கொஞ்சம் குடிக்கணும். அதேமாரி சொரக்காய், பூசணிக்காய், வாழைத்தண்டு, சவுச்சவு எல்லாமே சேர்க்கணும். எல்லாமே சேர்க்கும் போது தான் நம்ம வந்து உதாரணத்துக்கு முள்ளால் தான் நம்ம எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீரை இந்த மாதிரி நீர் சம்மந்தப்பட்ட காய்கறி உள்ளே நம்ம சேர்க்கும் போது தான் அந்த நீர் வந்து நம்ம யூரின் மூலிமா நம்ம சாப்பிட்ற, அதாவது எப்படி சொல்கிறேன்னா கெட்ட நீரை நல்ல நீரை உடம்புல வச்சுக்கிட்டு இந்த கெட்ட நீரை வந்து வெளியேற்றும் போது நமக்கு வந்து உடம்பு ரீதியாக குறையக்கூடிய இது வந்து நிறைய பிரச்சனை இருக்குது, இதை வந்து குறைஞ்சிரும். அதேமாரி குறிப்பாக தைராய்டு சுரப்பியை வந்து நல்லா சுரக்க வைக்கிற மாதிரி இந்த மாதிரி நீர் சம்மந்தப்பட்ட காய் நம்ம சேர்க்கும் போது தைராய்டு சுரப்பி நல்லா சுரக்கும், இன்சுலின் நல்லா சுரக்கும். ஆனால் சில பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஒரு சில பேர் வந்து சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் வந்து குண்டாக இருக்கிறவங்க நீர் சம்மந்தப்பட்ட காய்கறி நல்லா சேர்க்கணும். நல்லா சேர்க்கும் போது தான் அந்த கெட்ட நீரை வந்து நீர் மூலியமாக வெளியே கொண்டு வரும்போது அவங்களுக்கு நல்லா அந்த உடம்பு வெயிட்டும் குறையும். அதேமாரி எலும்பை சுற்றி இருக்கக்கூடிய நீரும் வந்து கெட்ட நீர் வந்து குறைய ஆரம்பிக்கும். குறையும் போது நம்ம கை கால் அந்த வீக்கம் எல்லாமே நல்லா குறையும். அடிக்கடிக்கு வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட நீர் எல்லாமே நீர் நல்லா போகும். நீர் நல்லா போகும்போது நம்ம ரத்தத்தில் இருக்கிற தேவையில்லாமல் இருக்கிற கெட்ட கிருமிகள் வெளியேறும் போது அவங்களுக்கும் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். உடம்பு வெயிட்டும் நல்லா குறையும், அந்த தூக்கமும் நல்லா கொடுக்கும். அதேமாதிரி கை கால் வலி இருக்காது, ஜாயிண்ட் வலி இருக்காது. ஜவ்வில் இருக்கிற நீர், அதாவது மொழியை சுற்றி இருக்கக்கூடிய நீரும் நல்லா குறையும். ஜவ்வோட இலக்கத்தன்மை நல்லாயிருக்கும். நரம்போட இலக்கத்தன்மையும் நல்லா வந்து இலக்கத்தன்மைன்னா உங்களுக்கு நம்ம நல்லா வந்து வளைஞ்சு கொடுக்கும். அந்த நரம்பு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்போது நம்ம கை கால் வலிகளே எதுவுமே இருக்காது. இது வந்து இதெல்லாம் நீங்கள் சேர்க்காத போது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த நரம்பு வந்து டைட்டாக இருக்கும் போது நம்ம அந்த ஜாயிண்டில் ஃபுல்லாக நீர் சேரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீர் சம்மந்தப்பட்ட காய்கறி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் அப்படின்னா எடுத்துங்க. சாப்பாடில் இல்லை ஒரு ஜூஸ் மாதிரி கூட உள்ளே வந்து குடிக்கலாம், இல்லை ஒரு சூப்பு மாதிரி போட்டு கூட குடிக்கலாம். நம்ம இல்லை பசங்களுக்கும் கொஞ்சம் சேர்த்து நம்ம அது மாதிரி போட்டு கொடுங்க. ஏன்னா இந்த சின்ன வயசுலேயே நம்ம வந்து அது மாதிரி கொஞ்சம் போடும்போது தான் பசங்களுக்கும் வந்து உடம்பு ரீதியாக வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே அந்த சின்ன வயசுலேயே கொஞ்சம் சரியாகும். வளர வளர அவங்களுக்கும் வந்து அந்த உடம்பு வெயிட்டு குறையும், தைராய்டு சுரப்பி நல்லா சுரக்கும், எந்த பிரச்சனைக்கு. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கனமாக இருக்கிறவங்க நீர் சம்மந்தப்பட்ட காய்கறி நல்லா சேருங்க. சரிங்களா? வணக்கம், உங்களுக்காக கனகமாரியப்பன் வைத்தியர். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்ன பசங்களுக்கு காது குத்துவாங்க, மூக்கும் குத்துவாங்க. இப்போ பெரிய ஆளுகளே அதுமாரி குத்திக்கிறாங்க, காது குத்திக்கிறாங்க, மூக்கு குத்திக்கிறாங்க, தொப்புல கூட குத்திக்கிறாங்க, கண் புருவத்தில் கூட குத்திக்கிறாங்க. அந்த மாதிரி குத்தும் போது ஒரு சில இன்ஃபெக்ஷன் ஆகும். ஒரு சில பேருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். அந்த புண்ணு ஆறுறதுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் கணக்காயிரும். அந்த புண்ணு ஆறுறதுக்கு அந்த மாதிரி அந்த புண்ணு வந்து உடனே ஆறுறதுக்கு என்ன பண்ணா, நான் சொல்கிற மருந்தை கொஞ்சம் போடுங்க. போட்டால் உடனே அந்த புண்ணு வந்து ஆறிடும். காது குத்தின உடனே ரத்தம் கசியும், அந்த இடத்துல வந்து அப்படியே புண்ணு மாதிரி ஆயிரும். புண்ணு மாதிரி ஆகும்போது ஒரு சில பேர் எப்படின்னா வேப்பங்குச்சியை உடச்சி அந்த ஹோல்ஸில் வைப்பாங்க. ஹோல்ஸில் வைக்கும் போது அந்த ஓட்டை வந்து மூடாமல் இருக்கிறதுக்கோசம் அதை வைப்பாங்க.
இருந்தாலும் அந்த குச்சியை சுற்றி அந்த இன்ஃபெக்ஷன் மாதிரி புண்ணு மாதிரி ஆகும். அந்த புண்ணை வந்து குறைக்கக்கூடிய மருந்து தான் இது. ஒன்றும் இல்லை, ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் சரிங்களா, ஒரே சொட்டு தேங்காய் எண்ணெய், ஒரே ஒரு கல் உப்பு, அந்த ஒரு சொட்டு தேங்காயில் ஒரு கல் உப்பு வச்சு நல்லா அப்படியே வந்து நசுக்கி அப்படியே வந்து கரைக்கணும். கரைச்சிட்ட பிறகு அதில் கொஞ்சோண்டு எப்படின்னா வெண்ணெயை வச்சு அப்படி குழப்பினோன்னே ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிரும். இந்த மூணுத்தையும் குழப்பினதை வந்து அந்த பேஸ்ட் மாதிரி எடுத்து அந்த காது இன்ஃபெக்ஷன் ஆகலாம் அந்த புண்ணு இருக்கிற இடத்துல மேலே அப்படி வச்சுருங்க. புருவத்துலேயும் புண்ணு தான் மேலே வச்சு விட்டுருங்க. காலையில் ஒரு வாட்டி வைங்க, மத்தியானம் ஒரு வாட்டி வைங்க, நைட்டு ஒரு வாட்டி வைங்க. 2 நாள் அது போட்டிங்கன்னா அந்த புண்ணும் மறைஞ்சிரும், ஓட்டையும் வந்து மறையாது, உங்களுக்கு நம்ம அந்த புண்ணு அறியிரும், இன்ஃபெக்ஷன் ஆகாது. காது குத்துனாடா வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாது. இது குழந்தைக்கும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே பெரும்பாலும் வந்து பெரிய ஆளுக்கு தான் நிறைய இடத்துல அங்கங்கே காது குத்துறாங்க. அவங்களுக்கும் வந்து இது வந்து பயனுள்ள டிப்ஸாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்களில் கனகமாரியப்பன் வைத்தியர் பேசுகிறேன். இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய பெண்கள் செயற்கை மூலிமா வரக்கூடிய லிப்டிக்கை உதலில் வந்து போடும்போது நல்லா தான் இருக்கும். விலை கூட லிப்டிக்கும் இருக்குது, கொஞ்சம் விலை கம்மியான, கொஞ்சம் தரம் கம்மியான லிப்டிக்கும் இருக்குது. வசதி இருக்கிறவங்க அந்த விலை கூட லிப்டிக்கை வாங்கி போட்டுப்பாங்க. வசதி கம்மியாக இருக்கிறவங்க என்ன பண்ணால் அவங்களால லிப்டிக்கை வந்து வாங்க கூட காசு இருக்காது. அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இது ஒரு டிப்ஸ். இது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலே இயற்கை மூலியமாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான லிப்டிக். இது செய்யக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கிண்ணம் ஒன்று எடுத்துங்க. அதில் வந்து கொஞ்சோண்டு நம்ம பீட்ரூட் அரைச்சிடணும், அரைச்சி சாறு எடுத்துடணும். சும்மா கொஞ்சோண்டு ஒரு 10 மில்லி இருந்தால் போதும். பீட்ரூட் அரைச்சி 10 மில்லி சாறு எடுத்துடணும். அந்த சாரில் வந்து நம்ம நெல்லிக்காய் இருக்குது பாருங்கள், பெரிய நெல்லிக்காய், அதையும் வந்து ஒரு சின்ன துண்டு மாதிரி எடுத்து இந்த பீட்ரூட்டும் நெல்லிக்காயும் சேர்த்து வச்சு கூட ஒரு சின்ன பீஸ் மாதிரி போட்டு அரைச்சி சாறு எடுத்துருங்க. அந்த ரெண்டுத்தையும், அதாவது பீட்ரூட்டையும் சின்ன நெல்லிக்காய் கொஞ்சோண்டு எடுத்து இந்த ரெண்டுத்தையும் அரைச்சா ஒரு சாறு வரும். அந்த சாரில் வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சுக்கிங்க. இது வந்து கெட்டு போகாது, எதுவும் பண்ணாது. ஒரு சின்ன ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிங்க. வச்சிட்ட பிறகு எப்போ நம்ம லிப்டிக்கு நம்ம வந்து போடணுமோ நமக்கு தோணுதோ அப்போ அந்த சமயத்தில் என்ன கொஞ்சோண்டு கையில் வந்து வெண்ணெய் எடுத்துக்கணும். நம்ம அந்த அரைச்சி வச்ச சாறு இருக்குது பாருங்கள், பீட்ரூட்டும் நெல்லிக்காய் சாரும், அந்த சாரை வந்து ஒரு 2 சொட்டு இல்லை 3 சொட்டு நம்ம கையில் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு வெண்ணெயை அதில் வச்சு அப்படியே நம்ம வந்து கலந்தோன்னா ஒரு நல்ல ஒரு லிக்விட் டைப்பில் ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். அந்த இதை எடுத்து அழகாக நம்ம லிப்டிக் மாதிரி உதலில் நீங்கள் பூசும் போது, இது வந்து நைட்டு போட்டு கூட படுங்க. போடும்போது நம்ம உதலில் இருக்கக்கூடிய ஷைனிங் தன்மை வந்து இன்னும் வந்து அதிகமாகும். அதேமாரி நம்ம லிப்டிக்கும் வந்து அன்றைக்கி நாள் முழுதும் நமக்கு வந்து லிப்டிக் போட்டாமல் நம்ம உதரை வந்து நல்லா ஒரு மாதிரி எப்படின்னா கத்திரிப்பு கலரும் இல்லாமல் ஒரு மாதிரி பிளாக்கும் இல்லாமல் ஒரு மாதிரி நல்லா அழகாக இருக்கும், ஷைனிங்கோடு இருக்கும். இது வந்து இந்த லிப்டிக் நீங்கள் போடும்போது நம்ம லிப்ஸுக்கும் ஒன்றாகாது, அதேமாரி பார்க்கையும் வந்து நல்லா வந்து அழகாக இருக்கும். நம்ம முகம் நம்ம வாஷ் பண்ணாலும் சரி, அந்த லிப்டிக் கரை வந்து அவ்வளோ எப்படி சொல்லணும்னா கரை பிடிக்காது. இது நம்ம தேவைப்பட்டால் ஒரு நாளைக்கு ஒரு வேலையும் போட்டுக்கலாம், 2 வேலையும் போட்டுக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு இயற்கை சார்ந்த ஒரு பொருள். இதை நீங்கள் வீட்டிலே நீங்கள் போட்டு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அற்புதமான மருந்து. இது வந்து மருந்துன்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு வகையான டிப்ஸ் மாதிரி தான். இதை நம்ம செய்யும் போது எந்தவித அலர்ஜியோ எந்தவித இதுவும் வந்து நம்ம லிப்ஸுக்கு வந்து வராது. நல்ல ஒரு இயற்கை சார்ந்த மருந்து, கண்டிப்பாக பயன்படுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், உங்களுக்காக கனகமாரியப்பன் வைத்தியர். இந்த பதிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வர்றது மழை காலம், ஃபுல்லாக மழை காலம்னா உங்களுக்கு குளிர்காலமும் வருது, மழை காலமும் வருது. அடிக்கடிக்கு இந்த சின்ன பசங்க மழையில் நனைஞ்சி சளி மாதிரி பிடிச்சிருக்கும், அதேமாதிரி காய்ச்சல் வரும். அதே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மழை தண்ணி அங்கங்கே தேங்கி தேங்கி என்னன்னா கொசுகள் நிறையா மாறி நிறைய ஃபீவர் இருக்குது. எப்படி சொல்லலாம்னா டெங்கு ஃபீவர் இருக்குது, மலேரியா இருக்குது, அந்த மாதிரி ஏகப்பட்ட எப்படின்னா ஃபீவர் இருக்குது, ஃபீவர் வருது பசங்களுக்கு. அந்த மாதிரி அந்த ஃபீவரை வந்து வர்றதுக்கு முன்னாடியே நம்ம உடம்ப வந்து கட்டுப்படுத்தக்கூடிய மருந்து தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இது ஒரு அற்புதமான மருந்து, எல்லோருக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு தரமான நல்ல மருந்து. இது வந்து ஜுரம் வந்தால் மட்டும்தான் நம்ம சாப்பிட்ணுலாம் அப்படிலாம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, மழை தண்ணியில் நனைஞ்சாலும் சரி, இப்போ அதான் அந்த கொசு மூலியமாக வரக்கூடிய அந்த ஜுரத்தை வந்து கட்டுப்படுத்தும், முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வீட்டிலேயே இயற்கை மூலியமாக செஞ்சு பயனளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான்.
ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்கன்னு இல்லை, பெரிய ஆளுகளே வருது. அந்த மாதிரி வரும்போது இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு பப்பாளி இலை சின்ன பப்பாளி இலை கூட எடுத்துக்கலாம். பிஞ்சு மாதிரி இருக்கும். பப்பாளி இலை எடுத்துங்க, ஒரு இலை எடுத்துங்க, சின்னதாக எடுத்துங்க. பப்பாளி எடுத்துக்கிட்டு இது கூட வந்து கற்பூரவள்ளி இலை, ஓம இலை 3 இலை வைக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 லவங்கம் வைக்கணும். அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இந்த 4த்தையும் லேசாக தட்டி போட்டு தண்ணி வந்து ஒரு 150 ml எடுத்துங்க, தண்ணி எடுத்துங்க. இது வந்து அலுமினிய பாத்திரத்துலையோ இல்லை எதுலையுமே நம்ம செய்யக்கூடாது. இது வந்து மண் சட்டியில் நம்ம செய்யணும். அப்போ தான் அதோட வேகம் வந்து நமக்கு வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்கும். பாத்திரத்தில் வைக்காதீங்க, மண் சட்டியில் வச்சு கொதிக்க வைங்க. தண்ணி ஒரு 150 ml தண்ணியில் வந்து அதான் பப்பாளி இலை சின்னதாக ஒரு இலை எடுத்துங்க. 3 கற்பூரவள்ளி இலை, 3 லவங்கம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இந்த 4த்தையும் லேசாக தட்டி போட்டு அந்த 150 ml தண்ணியில் போட்டு லேசாக கொதிக்க வைங்க. கொதிக்க வச்ச பிறகு வடிகட்டின பிறகு சூடு கம்மியான பிறகு அதில் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி கொஞ்சம் லேசாக கலந்துட்டோன்னா டீ குடிக்கிற மாதிரி தான் இருக்கும், வெது வெதுப்பாக இருக்கும். இது வந்து எப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டா போதும். இது சாப்பிடும் போது நம்ம ரத்தத்தில் இருக்கிற ஹீமோகுளோபின் வந்து அதிகமாக்கும் போது நமக்கு வந்து மூச்சு திணறலேருந்து நமக்கு வந்து நம்ம உடம்பு வந்து கட்டுப்படுத்தும். ரொம்ப அதிகமாக மூச்சு வாங்காது. அதேமாரி அதாவது எப்படி சொல்லலாம், மூளை சூடும் வந்து நல்லா குறையும் போது நமக்கு வந்து உடம்புல இருக்கிற அந்த சூடுத்தன்மை, அதாவது சூடுத்தன்மை நல்லா வந்து கட்டுப்படுத்தும். காய்ச்சலும் வந்து இப்போ நம்ம காய்ச்சல் இருந்ததுன்னா 3 வேளை, அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒரு நாளைக்கு 2 வேளை குடிக்கணும், 3 நாளைக்கு. காய்ச்சல் இல்லை, நான் நார்மலாக நம்ம வந்து இப்போ என் உடம்பு இருக்கு, என் பசங்களுக்கு எந்த காய்ச்சல் இல்லைன்னா வாரத்தில் ஒரு நாளைக்கு. இது வந்து வர்றதுக்கு முன்னே நம்மளை வந்து காப்பாற்றி கொள்ளக்கூடிய எச்சரிக்கை ஊட்டம் ஒரு மருந்து. நம்ம உடம்பை வந்து பாதுகாத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மருந்து தான் இந்த மருந்து, இப்போ நான் சொன்ன மருந்து. இது வந்து ஒரு அற்புதமான, எங்கேயுமே போய் நம்ம அங்கே காட்டில் நம்ம போய் தேடணும், இந்த இலையை நம்ம அங்கே போய் பறிக்கணும்லாம் அவசியமே இல்லை. இது வீட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய, வீட்டில் இருந்து செய்யக்கூடிய நல்ல ஒரு அற்புதமான மருந்து. நீங்கள் சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் நம்ம மட்டும் இல்லை, பசங்களுக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல், ஒரு காய்ச்சல் மண்டடி எதுவுமே இல்லாமல் சரிப்படுத்தக்கூடிய அற்புதமான மருந்து தான் இந்த மருந்து. வணக்கம், உங்களுக்காக கனகமரைப்பன் வைத்தியர். இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர்த்துக்கு கிராமத்துலேயோ இல்லை வந்து சிட்டிலேயோ டவுன்லேயோ அவங்களுக்கே தெரியாமல் ஒரு பூச்சிக்கடி மாதிரி கடிச்சிடும், வண்டு மாதிரி கடிச்சு விட்டு போயிடும். மழை டைமில் இருக்கலாம், மழை டைமில் வந்து ஜாஸ்தியாக வண்டு இருக்கும். மற்ற நேரத்தில் வந்து வெயில் டைமில் வந்து ஒரு சில வண்டு இருக்கும், நம்மளே கவனிச்சிருக்க மாட்டோம். ஒரு எப்படி சொல்லணும்னா, ஒரு காற்றுல பறந்து வந்து கடிச்சிருக்கோம் வண்டு மாதிரி. அந்த வண்டு கடித்தது இடம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தடிமனமாயிரும். ஒரு சில பேர் ஊறும். நிறைய வண்டுகள் இருக்குது, வித்தியாசமாக வண்டுலாம் இருக்குது. அது ஒரு சில வண்டுகள் கடிக்கும் போது கை வந்து அலர்ஜி மாதிரி ஆயிரும், தடிப்பாக ஆயிரும். அந்த மாதிரி தடிப்பாக வந்து வரக்கூடியதை குறைக்கக்கூடிய மருந்து. இதுக்கு தேவையான மருந்துன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு சுண்ணாம்பு எடுத்துக்கணும், லேசாக கொஞ்சோண்டு சுண்ணாம்பு, வெத்தலை. சுண்ணாம்பு வந்து லேசாக வச்சா போதும். வெத்தலை வந்து ஒரு 2 வெத்தலை அது மாதிரி எடுத்துக்கலாம். 3 கல் உப்பு. இது கூட வந்து கொஞ்சோண்டு லேசாக இஞ்சி வைக்கணும். அதாவது இஞ்சி வைக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, இஞ்சி சேர்க்கணும். ஆனால் வந்து முதல்ல இஞ்சி வந்து தரையில் வந்து ஒரு நம்ம மஞ்சள் உரசுற கல் மாதிரி தரையில் கீழே இருந்ததுன்னா இஞ்சி ஃபஸ்ட்டு எப்படின்னா உரசுங்க. அதுக்கப்புறம் வெத்தலையும் கல் உப்பு என்ன பண்ணால் அதில் வச்சு லேசாக சுண்ணாம்பையும் லேசாக வச்சு நல்லா அப்படியே மைய அப்படியே கல்லை வச்சு நல்லா அப்படியே மசச்சுன்னா நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் அந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம வண்டு எங்கே கடிச்சதோ, இது வந்து வண்டு கடிக்கவும் போட்டுக்கலாம். நல்லா ஃபுல்லாகவே, அதாவது அலர்ஜி மாதிரி ஊறிடும், அப்படியே தண்டாக பெருசாகிடும். அந்த இடம் ஃபுல்லாகவே நம்ம லேசாக தண்ணியாக மழுன்னு மேலே பூசி விடணும். இந்த மாதிரி பூசும் போது ஒரு நாளைக்கு ஒரு வேளை பூசினாலே போதும், அதிகபட்சம் 3 வேளை. இப்போ நம்ம கடிச்சதுன்னா இப்போ ஒரு வாட்டி போடலாம், கொஞ்சம் இடைவெளி விட்டுட்டு போடணும். உடனே நம்ம அப்பப்போ போடக்கூடாது. காலையில் ஒரு வாட்டி நம்ம போடுறோன்னா இதை விட்டால் நைட் நம்ம தூங்க போயில ஒரு வாட்டி போடணும். அப்புறம் வந்து காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு 2 நிமிஷம் போட்டுட்டு அது கழுவிட்டா எப்பேற்பட்ட வண்டு கடியாக இருந்தாலும் சரி, அலர்ஜி மாதிரி எதாக இருந்தாலும் சரி, உடனே வந்து சரி. வணக்கம், உங்களுக்காக கனகமரைப்பன் வைத்தியர். இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலையில், அதாவது மேல் பக்கத்தில் தலையில் வந்து முடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் மாதிரி இருக்கும்.
அதேமாரி டேண்ட்ரஃப்லேயே நிறைய விதம் இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து செதிலாக இருக்கும். குறிப்பாக லேடிஸுக்கு வந்து ஜாஸ்தி இருக்கும். ஜென்ஸுக்கும் இப்போ இருக்குது, நிறைய பேர்த்துக்கு இருக்குது. அந்த செதிலில் வந்து போக்கக்கூடிய டேண்ட்ரஃபையும் போக்கக்கூடிய ஒரு மருந்து தான் இது. வந்து நிரந்தர தீர்வு கிடையாது. இப்போ நான் சொல்கிற மருந்து தற்சமய தீர்வு. தற்சமயனா ஒரு சில பேர் கொஞ்சோண்டு இருந்தால் இது போட்டாலே சரியாக போயிடும். ஒரு சில பேருக்கு நிறையா இருந்தால் அது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல வந்து மருந்து நான் கொடுப்பேன். அந்த மருந்து மேலே அப்ளை பண்ண தான் கேட்கும். இல்லை எனக்கு கொஞ்சம் லேசாக இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா இந்த மருந்து நான் சொல்கிற மருந்து போட்டாலே நல்லா சரியாயிடும். இதுக்கு தேவையான அதாவது எப்படின்னா பொருள் பார்த்தீங்கன்னா, குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 மணி நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரம் முன்னாடி என்ன பண்ணால் ஒரு சின்ன கிண்ணம் ஒன்று எடுத்துக்கணும். அந்த சின்ன கிண்ணத்தில் ஒரு பெரிய நெல்லிக்காய், காட்டு நெல்லிக்காய்ன்னு சொல்லுவோம், அந்த ஒரு நெல்லிக்காய் இல்லை 2 நெல்லிக்காய் ஒன்று வச்சாலே போதும். ஒரு நெல்லிக்காய் எடுத்துங்க. அந்த ஒரு நெல்லிக்காய் விதையை எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போடுங்க. நான் சொல்கிறத விதையை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக வெட்டி மிக்சி ஜாரில் போட்டுடணும். போட்டு இது கூட வந்து ஒரே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரே ஒரு சாம்பார் வெங்காயம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கருவேப்பிலை தேவைக்கேற்ற மாதிரி. இந்த 4த்தையும் நல்லா நம்ம மிக்சி ஜாரில் போடுறதுக்கு முன்னாடி நம்ம கத்தாழை இருக்கு பாருங்கள், அது வந்து எப்படின்னா இந்த 4த்தையும் போட்டு அரைச்சா தண்ணியாக தான் நமக்கு கிடைக்கும். அதனால ஒரு ஜெல் டைப்பில் நம்ம கொண்டு வரோம்னா கத்தாழையை மேலே தோலுக்கு உள்ளே இருக்கு பார்த்தீங்களா, அந்த சளி மாதிரி ஒரு சலம் இருக்கும், அதாவது ஒரு பிசுறு தன்மையாக ஜெல்லு மாதிரி இருக்கும். கத்தாழை அந்த ஜெல்லை வந்து கொஞ்சோண்டு வெட்டி அதில் உள்ளே போட்டுருங்க. இந்த 4த்தையும் கூட சேர்த்து இந்த கத்தாழை ஜெல்லையும் போட்டுட்டு அரைச்சிங்கன்னா அப்போ தான் நமக்கு ஒரு ஜெல் டைப்பில் ஒரு பேஸ்ட்டு கிடைக்கும். அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா குளிக்க போகிறதுக்கு 1/4 மணி நேரம் முன்னாடி நல்லா தலை ஃபுல்லாக அந்த இளிரில் முடியை நல்லா நீக்கி எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்டு நல்லா ஒரு இளம் வெயில் தெரிகிற மாதிரி இளம் வெயிலில் சும்மா ஒரு 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 1/4 மணி நேரம் நில்லுங்க. நின்றுட்டு அதை ஷாம்பு போட்டு அதுக்கப்புறம் எப்படின்னா கழுவி பாருங்கள். அந்த டேண்ட்ரஃபும் நல்லா வந்து குறைஞ்சிரும். அதேமாரி அந்த டேண்ட்ரஃப் இருக்கக்கூடிய அந்த செதில் மாதிரி அது சொரிஞ்சால் வந்து பக்காக வரும், அது எல்லாமே நல்லா குறைஞ்சிரும். இது வந்து தினைக்கும் வந்து யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் தினைக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேருக்கு என்ன அந்த டேண்ட்ரஃப் மூலிமா முடி கொட்டும் போது நீங்கள் தினைக்கும் போடும்போது உங்களுக்கு ஜாஸ்தியாக தான் முடி கொட்டும். அதனால வாரத்தில் ஒரு நாளைக்கு காலையில் மட்டும்தான் போடணும், ஈவினிங் போடக்கூடாது. காலைல மட்டும் போட்டு எல்லாம் அந்த இளம் வெயிலில் கொஞ்சம் காமிச்சா தான் இதாகும். வாரத்தில் ஒரு நாளைக்கு, அதிகபட்சம் 3 வாரம், வாரத்தில் ஒரு நாள்னா 3 வேளை மட்டும், ஒரு நாள் அதை ஒரு வாரத்துக்கு ஒரு வேளை மட்டும்தான் நம்ம செய்யணும். அந்த மாதிரி 3 வாரம் தொடர்ந்து செய்யுங்க. அந்த சின்னதாக டேண்ட்ரஃப்னா உடனே வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிரும். அதேமாரி அந்த செதில் நல்லா குறைஞ்சிரும். இது லேடிஸும் போடலாம், ஜென்ஸும் போடலாம், சின்ன பசங்க முதற்கொண்டு போடலாம், சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு போடலாம், இல்லை வயசானவர்கள் இருந்தாலும் வயசானவங்க போடலாம். இது போடும் போதுனா நம்ம முடியோட growth நல்லா கிடைக்கும். இது வந்து தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. 3 வாரம் போட்டுட்டு நம்ம நிப்பாட்டிடணும்.